Find the bilinear transformation which maps the point z1 equal to 1, z2 equal to I, z3 equal to minus 1 on to w1 equal to I, w2 equal to 0, w3 equal to minus I respectively. அதாவது இந்த சம் என்னன்னா find the bilinear transformation. Bilinear transformation எப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னா w equal to az plus b divided by cz plus d. அதில் abcd வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ad minus bc not equal to 0 வந்து அது bilinear transformation சொல்லுவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பாயிண்ட்டு ஆன் டு 3 பாயிண்ட் இசட் பிளேனில் 3 பாயிண்ட்டு டபிள்யூ பிளேனில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி கொடுத்துருந்தா அது என்ன பண்ணுவோம்னா நம்ம பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய கிராஸ் ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கிராஸ் ரேஷியோ என்னென்னா z1 z2 z3 ஈக்குவல் டு w w1 w2 w3. இதில் இந்த 3 பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் z1 z2 z3 வந்து z பிளேனில் இருந்தால் w1 w2 w3 வந்து w பிளேனில் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா அந்த மேப்பிங் ஆகிற ஃபார்முலா என்னென்னா w1 minus w3 w2 minus w4 divided by w1 minus w4 w2 minus w3 equal z1 minus z3 z2 minus z4 divided by z1 minus z4 z2 minus z3. இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டை எழுதுகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா z1 ஈக்குவல் டு 1, z2 ஈக்குவல் டு IA, z3 ஈக்குவல் டு minus 1. அதுவே w1 ஈக்குவல் டு I, w2 ஈக்குவல் 0, w3 ஈக்குவல் டு minus I. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எப்படி எழுதுவோம்னா z1 z2 z3 w w1 w2 w3. இதில் zன்றது z1ன்னு வச்சுப்போம். z1 வந்து z2 z2 வந்து z3 z3 வந்து z4. அதுக்கான வேல்யூ தான் இப்போ அப்ளை பண்ணி சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது w1னா w, w3னா I, அப்போ w மைனஸ் I. w2 வேல்யூ வந்து என்னென்னா 0, w4ஓட வேல்யூ மைனஸ் I, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ் I கிடைக்கும். w1ஓட வேல்யூ w, w4ஓட வேல்யூ வந்து மைனஸ் I, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ w ப்ளஸ் IA. w2ஓட வேல்யூ 0, w3ஓட வேல்யூ I, அப்போ மைனஸ் I. இதே சேம் தான் இசட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். z1ஓட வேல்யூ z, z3ஓட வேல்யூ மைனஸ் 1, அப்போ z மைனஸ் 1, z2ஓட வேல்யூ IA, z4ஓட வேல்யூ மைனஸ் I, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I கிடைக்கும். டிவைட் பை z1ஓட வேல்யூ z, z4ஓட வேல்யூ மைனஸ் 1, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, z2ஓட வேல்யூ I, z3ஓட வேல்யூ 1, அப்போ I மைனஸ் 1. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா w மைனஸ் IA 0 ப்ளஸ் I ஐன்னு எழுதலாம். டிவைட் பை w ப்ளஸ் IA 0 மைனஸ் I மைனஸ் ஐன்னு எழுதலாம். ஈக்குவல் டு z மைனஸ் 1 1 I ப்ளஸ் 1 டிவைட் பை z ப்ளஸ் 1 I மைனஸ் 1. இப்போ என்னென்னா இந்த ப்ளஸ் ஐக்கும் மைனஸ் ஐக்கும் ஐயும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். அப்போ மைனஸ் w மைனஸ் I டிவைட் பை w ப்ளஸ் ஐயாக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதில் என்னென்னா கான்ஜுகேட் டைம் எடுக்கிறோம். 1 I மைனஸ் 1க்கு கான்ஜுகேட் டைம் எடுத்து I ப்ளஸ் 1 கிடைக்கும். அப்போ I ப்ளஸ் 1 டிவைட் பை I ப்ளஸ் 1. இதை நார்மல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2y டிவைட் பை மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ மைனஸ் w மைனஸ் I டிவைட் பை w ப்ளஸ் I ஈக்குவல் டு z minus 1 2y divided by z plus 1 minus 2. இந்த plus 2க்கு minus 2க்கு கேன்சல் பண்ணுறோம். அப்போ இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ w minus I divided by w plus I equal to z minus 1 I divided by z plus 1. இப்போ இந்த ஐயை உள்ளார மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ z minus I divided by z plus 1ன்னு கிடைக்கும். இந்த டேர்மை நம்ம மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் wz plus w plus iz minus I equal to wz minus I plus z I square minus wi minus I square. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது z டேர்ம் தனியாக w டேர்ம் தனியாக எழுதுகிறோம். அப்போ w டேர்ம் தனியாக எழுதும்போது என்ன கிடைக்குன்னா w equal to 1 minus z plus I z plus 1 divided by z into 1 minus I plus 1 plus I. அதாவது அந்த 3 பாயிண்ட் z பிளேனில் கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டு அதுவே w பிளேன் கொடுத்த 3 பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது என்ன வேல்யூ லாஸ்ட்டாக ஃபைனலாக கிடைக்குதுன்னா w ஈக்குவல் டு 1 மைனஸ் z ப்ளஸ் I இன்ட்டு z ப்ளஸ் 1 டிவைட் பை z இன்ட்டு 1 மைனஸ் I ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐன்ற ஆன்சர் கிடைக்குது. அதே மாடல் தான் இந்த சம்மு. ஃபைண்ட் த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் which maps the point z1 equal to z2 equal to I, z3 equal to minus 2.
on to w1 equal to 1, w2 equal to I, w3 equal to minus 1. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் is w1, w2, w3, w4 equal to z1, z2, z3, z4. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கான ஃபார்முலாக்காக w ஒரு வேல்யூ w1க்கு ஒரு வேல்யூ z1க்கு ஒரு வேல்யூ எடுத்துப்போம். அந்த வேல்யூ என்ன wz. அப்போ இது மாதிரி நம்மளுடைய கிராஸ் ரேஷியோக்கான பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிராஸ் ரேஷியோக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா என்னன்னா w1 minus w3, w2 minus w4 divided by w1 minus w4, w2 minus w3 equal to z1 minus z3, z2 minus z4 divided by z1 minus z4, z2 minus z3. இப்போ இதுக்கான வேல்யூலாம் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். w minus I into 1 plus 1 divided by w plus 1, 1 minus I equal to z minus I, 2 plus 2 divided by z plus 2, 2 minus I. Again இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 2 into w minus I இந்த 2 into w minus I divided by w plus 1, 1 minus I equal to 4 into z minus I divided by z plus 2 is 2 minus I. இந்த 2க்கும் அந்த 4க்கும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ w minus I divided by w into minus I w plus 1 minus I. ஏன்னா w plus 1 into 1 minus I உள்ளார மல்டிபிள் பண்ணுறோம். 2 into z minus I divided by 2z minus IZ plus 4 minus 2. ஏன்னா 2z plus 2 into 2 minus I மல்டிபிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் I in w ஈக்குவல் பண்ணும்போது IWZ plus 6w minus 3z minus 2i equals 0. w டேர்ம் தனியாக எடுக்கிறோம். w into IZ plus 6 equal to இந்த மைனஸ் 3z minus 2i இந்த சைடு உள்ளது அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகும். அப்போ 3z plus 2i கிடைக்கும். அப்போ w equal to 3 plus 2i divided by IZ plus 6. இதான் wக்கான வேல்யூ. அந்த பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் wக்கான வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்கு. அந்த சம் என்னன்னா find the invariant point of the transformation w equal to 1 plus z divided by 1 minus z. அதாவது invariant point என்னன்னா fixed point, இந்த வேல்யூ இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி இருக்க பாயிண்ட் தான் நம்ம invariant point சொல்லுவோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க w equal to 1 plus z divided by 1 minus z. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்னா w equal to f of z தெரியும். அப்போ f of z equal to z நம்ம z equal to f of z equal to z எழுதுறோம். ஏன்னா w equal to f of z நம்மளுக்கு தெரியும். அப்போ z equal to 1 plus z divided by 1 minus z cross multiple z into 1 minus z equal to 1 plus z. z ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் z minus z ஸ்கொயர் equal to 1 plus z. இந்த சைடு உள்ள சைடு வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ 1 plus z minus z plus z ஸ்கொயர் equal 0. ப்ளஸ் zக்கும் மைனஸ் zக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 plus z ஸ்கொயர் இருக்கும். அப்போ z ஸ்கொயர் equal to minus 1. z equal to plus or minus I. அப்போ அந்த w equal to 1 plus z divided by 1 minus zக்கான ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன எப்படி இருக்குன்னா z equal to plus or minus iன்னு கிடச்சிருக்கு. அப்போ z equal plus I, z equal to minus I. ஃபைன் நம்ம இதில் கொஷின் என்னென்னா ஃபைண்ட் த இன்வேரியன்ட் பாயிண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது w equal to 1 plus z divided by 1 minus zன்னு இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த வேல்யூ எப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்றதான் நம்மளுடைய சம்மு. அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா z equal to plus or minus iன்னு கிடைக்குது. அப்போ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னென்னா plus I and minus I are the two fixed point of the transformation. And the given transformation கான answer I and minus I.